எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும் அளிக்கப்படுகிறது அப்படின்றார். இந்த வாரம் ஆவியானவர் ஒருவனுக்கு அறிவை உணர்த்தும் வசனத்தை கொடுக்கிறார் அப்படின்றார். ஆவியானவர் அறிவான வார்த்தைகளை மனுஷனுக்கு கொடுக்குறார் அப்படின்றார். அப்போ மனுஷனுக்கு அறிவு இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது பாருங்கள். உண்மையிலே மனுஷனுக்கு அறிவு இல்லை, அறிவை இழந்துட்டான். மெய்யான அறிவு, சத்திய அறிவு, தேவ அறிவு, நல்ல அறிவுகள், வெற்றிக்கு ஏதோன அறிவுகளெல்லாம் அவன் இழந்துட்டான் அப்படின்றார். அவன் சொரணை இல்லாத அளவுக்கு, வாழ்க்கையை குறித்து சொரணை இல்லாத அளவுக்கு அவன் அறிவை இழந்துட்டானான். பைபிள் சொல்லுது. இந்த சொரணங்கிற வார்த்தை வரைக்கும் அறிவை பற்றி பேசுகிற இடத்துல பேசுகிறார். சொரணையே இல்லாத அளவுக்கு அறிவு மழுங்கி போச்சு. அதனால் அவன் கெட்டு போனான், எல்லா காரியத்திலும் பலகீனமாய் ஆகி போனான்றது. எதனால் ஒரு மனுஷன் அறிவை இழந்துடுறான் அப்படின்னா அவர் சொல்கிறாரு, நாம் எல்லாரும் ஒரு காலத்தில் ஏவப்பட்ட ஆவின்படி நாம் அஞ்ஞானிகளாக இருந்து விக்கிர ஆராதனைக்காரனாக இருந்தோம். வரத்தை பற்றி பேசும்போது நம்ம எந்த நிலைமையிலிருந்து வந்திருக்கிறோம் அப்படின்றத பேசுகிறாரு. அஞ்ஞானிகளாக இருந்தோம் அப்படின்னா என்னதுன்னா, விக்கிர ஆராதனைக்காரங்களுக்கு அறிவு முக்கியம் கிடையாது, அவங்களுக்கு மூட நம்பிக்கை தான் முக்கியம். நம்மளுக்கு ஆவிக்குரியவனுக்கும் அறிவு முக்கியம். அறிவு எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய ஆவிலிருந்து வருது. மூட நம்பிக்கை எங்கேருந்து வருதுன்னா, நாம் அஞ்ஞானிகளாக இருந்தபோது விக்கிரத்தை ஆராய்ச்சமே அங்கேருந்து மூட நம்பிக்கை வருது. மூட நம்பிக்கைன்னா என்ன? அறிவு வேறு, மூட நம்பிக்கை வேறு. மூட நம்பிக்கைன்னு என்னது? என் குடும்பம் நல்லா இருறதுக்கு நான் பத்தி கொளுத்துனா என் குடும்பம் நல்லா வருன்றான். இது மூட நம்பிக்கை. தேவ நம்பிக்கை என்னது? எனக்கு அறிவு உண்டாகினால் என் குடும்பம் நல்லா வரும். நம்மெல்லாம் அஞ்ஞானிகளாக இருந்தபோது ஏவப்பட்டபடி விக்கிரங்களை ஆராய்ச்சோம் பாருங்க. அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தோம்? பத்தியை கொளுத்துறோம், மெழுகுதிரியை கொளுத்துறோம், மாலை போடுறோம், கையில் ஏதாவது கட்டிக்கிடுறோம், கழுத்தில் பாசி மாலை, ஊசி மாலைன்னு ஏகப்பட்ட சோமாலை போடுறோம். இப்படி ஒரு மூட நம்பிக்கையில் இருந்தோம். அந்த மூட நம்பிக்கை இருந்தபோது என்னதெல்லாம் இல்லையா? தேவ வசனம் இல்லை, அது அறிவை தரும். ஆவியானவர் இல்லை. இந்த ரெண்டையும் நாம் விட்டு விலகி விக்கிரத்திட்ட போனதுனால அறிவை தரக்கூடிய ஆவியும் அறிவை தரக்கூடிய வேத வசனமும் இல்லாமல் போயிட்டு. அதெல்லாம் சொல்கிறாரு, ஆவியானவர் அறிவை உணர்த்தும் வசனமும்ன்றார். ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டா உங்களுக்கு என்ன ஆயிடுது? நல்ல அறிவுகளை உடையவர்களாக மாற்றும்படிக்கு நல்ல வசனத்தை உங்களுக்குள்ள தந்துடுறார். ஆமென். இன்னைக்கு முதல்ல நம்ம எந்த விஷயத்தில் அறிவு இல்லாமல் போனோம் அப்படின்னு சொல்ல போகிறேன். மனுஷன் 7 அறிவுகளை அவன் விக்கிரத்தை ஆராதிச்சதுனால இழந்துட்டான் அப்படின்றார். ஆவியானவர் 7 அறிவுகளின் வசனத்தை உணர்த்துகிறார். 7 அறிவுகளை தர்றார் ஆவியானவர். நம்ம எங்கே இருந்து எதுக்குள்ளே வர்றோம்? முதல் அறிவு வேலை காரியத்தில் அறிவை தர்றார். முதல் அறிவு வேலை. மனுஷனுக்கு வேலை காரியத்தில் அறிவு இல்லாமல் போய்விட்டது அப்படின்றார். இதை குறித்து முதல்ல நல்லா பேசட்டும். நான் கொஞ்சம் நேரம் பேசுகிறேன். லூக்கா எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனத்தில் பேதுருட்ட ஆண்டவர் பேசுகிறார். ஆழத்தில் தள்ளி வலையை கொண்டு போட்டு மீனை பிடினார். அப்போ அவன் சொல்லுவான், முழுவதும் பிரயாசப்பட்டேன் அப்படிம்பான். இங்கிலீஷில் எப்படி வரும்? வி ஹாவ் ஒர்க் ஹார்ட்லி ஆல் நைட் அப்படின்னு வருது. முழுவதும் ஹார்ட் ஒர்க் பண்ணேன். தமிழில் பிரயாசன்னு வருது. முழுவதும் நல்ல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுன்றார். இது என்னத்தை சொல்கிறார் அப்படின்னா, வசனத்தை வாசிக்கும்போது அந்த வசனத்துடைய உட்கருத்து எனக்கு தெரியலன்னா அந்த வசனங்களே பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது. உட்கருத்து என்னென்னா, முழுதும் நல்லா வேலை செஞ்சேன், அதனால களைச்சி போயிட்டேன், சோர்ந்து போயிட்டேன் அப்படின்ற ஒரு அஞ்ஞானிகள் பேசுகிற வார்த்தையை பேசுகிறார். இந்த வார்த்தையை நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுற மனுஷன் அநேக பேர் பேசுவாங்க. ரொம்ப தளர்ச்சியாக இருக்குது, ரொம்ப களைப்பாக இருக்குது அப்படின்னு பேசுகிறார்.
இது அறிவுக்கேற்ற வார்த்தை அல்ல, இது அறிவானவன் பேசுகிற வார்த்தையே அல்ல. நான் வேலை செஞ்சதுனால களைச்சி போயிட்டேன், எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறானே, இது அஞ்ஞானிகள் பேசுகிறது, தேவ ஆவியினால் அறிவை பெற்றவன் பேசுகிற வார்த்தை கிடையாதான். இன்னொன்று சொல்கிறாரு, ஒன்று ராம் முழுதும் கஷ்டப்பட்டேன்னாரு, 2 சொல்கிறாரு ஒன்றும் அகப்படவில்லை, ராம் முழுதும் வேலை செஞ்சேன் ஒன்றுமே கிடைக்கல ஏசப்பா அப்படின்றார். இது என்ன சொல்லுது? ராம் முழுதும் வேலை செய்து ஒன்றும் கிடைக்காதனால என் ஆத்துமா சோர்ந்து போயிட்டுன்றார். ராம் முழுவதும் வேலை செய்யும்போது என் சரீரம் சோர்ந்துட்டு ஒன்றும் கிடைக்காம இருந்தபோது என் ஆத்துமா சோர்ந்துட்டுன்றார். அப்போது சோறு எதனால் வருது? வேலை செய்யும்போது சோறு வருது பாருங்க. எதனால் வருது? ஹார்ட் ஒர்க்கு வேலை செய்கிறதுனால வருதா, அல்லது நல்ல வருமானம் லாபம் ஈட்டாததுனால சோறு வருதா இல்லையா? மகசூல் நல்லா கிடைக்காதனால சோறு வருதா? எதனால் சோறு வருது சரீரத்துக்கு? அவனு ஒரு கேள்வியை அந்த வசனத்திலிருந்து ஆவியானவர் தான் எனக்கு தர்றாரு. நான் சொல்கிறேன், எதனால் நம்முடைய சரீரத்தில் சோறு வருது? நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் நல்லா வேலை செஞ்ச சோறு. அது தவறு, அஞ்ஞானிகள் பேசுகிறது கிடைக்கா இல்லை. எதனால் சரீரத்துக்கு சோறு வருது? நல்ல மகசூல் நல்ல லாபம் கிடைக்காதனால ஆத்துமா சோர்ந்து சரீரத்துக்கு சோறு கொடுத்துருது. அதுக்கு ஒரு ரகசியத்தை பேசணும் பாருங்க. சொல்கிறான், சோறு வந்துட்டுன்னா, சரீரம் சோர்ந்து போயிட்டு என்னால் இனி வேலை செய்ய முடியாதுன்னா, லூக்கா 5:6 சொல்லுது, அவர்கள் தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். நல்லா கேளுங்க, ராமுழுது வேலை செய்தன்னா சோர்ந்து போயிட்டேன்னா, இப்போ காலையில் வலையை கொண்டு ஆழத்தில் போட்டு திரளான மீன்களை பிடிச்சிட்டான். வலை கிழியத்தக்கதான மீன்களை பிடிச்சிட்டான், படகு அமிழ்ந்து போகத்தக்கதான மீன்களை பிடிச்சிட்டான் இல்லையா? இது எப்படி நடந்துச்சு? நைட்டு முழுக்க வேலை செஞ்சு சொல்கிறான், சோர்ந்துட்டேன்னா. சோர்ந்து போன மனுஷன், களைச்சி போன மனுஷன் மறுபடியும் காலையில் போய் படகை தள்ளி வலையை ஆழத்தில் போட்டு அவ்வளோ மீனை பிடிக்கிறதுக்கு எப்படி பவர், எப்படி ஸ்ட்ரென்த் அவனுக்கு கிடைக்கும்? எப்படி வந்துச்சு அது அப்படின்னா, நான் சொல்கிறேன் அது எப்படி வந்துச்சுன்னா, காலையில் கொண்டு வலையை போட்டான். ஏன் போடுறதுக்கு எப்படி ஸ்ட்ரென்த் கிடச்சிங்கிறத ரெண்டாக பேசுகிறேன். வலையை கொண்டு போட்டான். போட்ட உடனே வலை கிளியத்தக்கதான மச்சங்களை வலையில் பார்த்த பொழுது இருதயம் பலனடைந்தது, சந்தோஷம் அடைந்தது. அந்த சந்தோஷத்தில் சரீரம் ஆட்டோமேட்டிக்காக சோர்விலிருந்து நல்ல நிலைமைக்கு கட்டப்பட்டது. ஆமென். அப்போ நான் சொல்கிறேன், அறிவார்ந்த மனுஷன் நல்லா புரிஞ்சுக்கணும், வேலை செய்கிறதுனால சரீரத்துக்கு சோர்வு அல்ல, உன் ஆத்மாவுக்கு நல்ல மகசூல் விளைச்சல் கிடைக்காதனால, நன்மைகள் கிடைக்காதனால ஆத்மா சோர்ந்து போது சரீரம் படுத்துருது. ஆமென். அப்போ நான் சொல்கிறேன், எது ஒரு மனுஷனுடைய சோர்வை நீக்குது? அவனுடைய நல்ல நன்மைகள் அவனுக்குள்ள உட்பிரவேசிக்கும் போது அவனுக்கு கடுமையாய் உழைக்க வேண்டும் என்று தன்னுடைய தளர்ச்சிலையும் தன்னுடைய சோர்வுலையும் இன்னும் எவ்வளோ நாள் வேண்டாலும் எவ்வளோ மணிக்கூர் வேண்டாலும் வேலை செய்யலாம் என்கிற நல்ல ஒரு அறிவு அவனுக்குள்ளாக பிரவேசிக்கிறது இல்லையா? இந்த பொய்யை உலகம் நம்ப பாருங்க. உலகம் இந்த பொய்யை நம்பும். நல்ல ஒருத்தன் வேலை செஞ்சுட்டு களைப்பாக இருந்தால் மற்றவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, நல்ல நைட்டு முழுதும் வேலை செஞ்சதுனால ஒரு களைப்பாக இருக்கிற. இந்த பொய்யை எல்லாமே நம்பும், எல்லாரும் சொல்லும். ஆனால் சொல்லுவேன், தேவ ஆவியினால் அறிவை பெற்றவன் ஒருவன் களைப்பினால் தூங்குறான் என்று சொன்னால் நம்ப மாட்டான். அவன் களைப்பை மாற்றக்கூடிய நல்ல வருமானம் ஈட்டாதனால தான் அவன் சோர்வை தூங்குறான் என்று நம்ப வேண்டும். ஆமென். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, எங்கே நம்ம இடறோம் அப்படின்னா, ஆவிக்குரிய மனுஷன் எங்கே சோர்ந்து போகிறான் அப்படின்னா, அவனுக்கு நல்ல வருமானம் இல்லை, அவனுக்கு நல்ல மகசூல் இல்லை, அவனுடைய வாழ்க்கை நல்ல வெற்றியாக மாறல, அவன் நல்ல நன்மைகளை வலையில் காணலை, அவன் கையின் பிரயாசத்தில் அநேக நன்மைகளை காணலை, அதனால் அவன் வேலை செய்யாமல் தூங்குறான். நீங்கள் எல்லாம் நிறைய பேர் ஆவிக்குரிய ஜனங்கள் இருக்காம பாருங்க, நிறைய ஊழியக்காரங்க வீட்டில் போய் தூங்கிடுறான், நிறைய விசுவாசிகள் போன ஒன்று தூங்கிறது. ஏன்னா அவனுடைய ஜெபத்தில் அவனுடைய கையின் பிரயாசத்தில் அதிக நன்மையை கண்டு கொள்ளவில்லை. அவன் கண்டு கொண்டால் அப்புறம் அவனால் தூங்க முடியாது. ஏன்னா அவன் சரீரம் பலனடையும், ஆத்மா அப்படி உற்சாகப்படும், அவன் சரீரம் நல்ல ஆவேசமாக வேலை செய்யும். எதுக்குன்னா அவன் நிறைய மகசூலை கண்டிருக்கான், நிறைய லாபத்தை கண்டிருக்கான். அந்த லாபத்தை விட்டு போகாதபடி அந்த லாபத்தை பெற்றுக்கொள்வதற்காக நல்ல வேலை செய்வான். நான் சொல்வேன், சாகிற வரைக்கும் சரீரம் சாகிற வரைக்கும் அவன் ஓயாமல் வேலை செய்வான். அவன் ஓயாமல் வேலை செய்ய வைக்கிறது அவன் ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல,
அவனுக்கு கிடைக்கிற வருமானம் அவனை மறுபடியும் ஊன்ற கட்டுகிறது. ஆமென். இன்னொரு விஷயத்தை புரிக்கும். நம்ம வீட்டில் நம்ம புருஷன்மார்கள் சொல்கிறது இல்லை, சில ஸ்திரீ சொல்லுவாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நைட்டு முழுக்க பகல் முழுக்க நின்று அப்படின்பா. அதெல்லாம் நெவர், சும்மா சொல்கிறது. அது கால் வலிக்குது, கை வலிக்குது. உங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள், எனக்கு கால் வலிக்குது, கை வலிக்குது. உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 5 லட்ச ரூபா சம்பளம் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணால் யாருக்கா கால் வலிக்குமாங்க? வலிக்காது. ஏன் வலிக்காது? வலிச்சாலும் சொல்ல மாட்டேன், ஏன்னா 5 லட்ச ரூபா போயிடும். ஹலோ, அப்போ நான் சொல்கிறேன், மகசூல் தான், லாபங்கள் தான் ஒரு மனுஷன் என்ன செய்யுது, வெற்றி தான் ஒரு மனுஷன் என்ன செய்யுது, வேலையை தீர்மானிக்கிறது. சரீர சோர்வு அல்ல வேலையை தீர்மானிக்கிறது. மனுஷனுடைய வேலையை தீர்மானிக்கிறது அவனுக்கு கிடைக்கிற பொருளாதாரம். ஆமென். நல்லா உணர்ந்து கொள்ளணும். அடுத்து இந்த இயேசுநாதர் கெனரேஸ்ங்கிற இடத்துக்கு வர்றாரு. அங்கே 2 போட்டு இருந்துச்சான். ஒரு போட்டு பேதுரு போட்டு. பேதுரு போட்டில் இயேசு ஏறினதுனால அவன் பாக்கியவான்னு சொல்லுவேன். ஏன்னா யோவான் போட்டில் அவர் ஏறல, பேதுரு போட்டில் ஏறினார். நான் சொல்லுவேன், இயேசு யார் யாருடைய வாழ்க்கையில் ஏறுறாரோ அவன் பாக்கியவான். ஆமென். அதுவும் நான் சொல்லுவேன், நீ தேடி போகாமல் இயேசு உன்னை தேடி வந்து ஏறாரு வச்சுக்குமே, நீ டபுள் பாக்கியவான். ஆமென். நம்ம தேடி போய் அவர் ஏறுனா ஒரு பாக்கியவான், அவர் வந்து நம்ம மேலே ஏறுனா 2 பாக்கியவான். யோவானுக்கும் பேதுருக்கும் என்ன பிரச்சனை? யோவான் இயேசுவை தேடி போனான், இயேசு பேதுருவை தேடி வந்துச்சு. ஆமென். அதனால தான் யோவானுடைய படகுல ஏறாமல் பேதுருடைய படகுல அவர் ஏறினார். சரி, இன்னும் இதில் ஒரு விஷயத்த சொல்லணும். ஏன்னா அடிக்கடி சபை வேலை செய்யலை. நிறைய பேர் சொல்லுவாங்க, இயேசுனார் வரப்போகிறார், எதுக்கு வேலை செய்யணும்? சில வீட்டில் புருஷமார்களை பொண்டாடி விட்டுறா, அவங்க நைட்டு முழுவதும் தூங்கிட்டு வேலை செஞ்சுட்டு வந்தாங்களா, அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் களைப்பாக தான் இருக்கும். இது இவஞானம், பிசாசு போய் சொல்லுது. கிடையாது. நான் சொன்ன சரியான வருமானம் வந்தால் எவனும் தூங்க மாட்டான். 2வது போட்டு ஜான், யோவான அற்புத கடலில் இருந்து பேதுரு செய்கை காட்டுறான் இருக்குது. எப்பா மீன் நிறைய கிடச்சிட்டு வாப்பான்றான். யோவானும் செய்கையை பார்த்துட்டு போயிட்டான். இவனும் நைட்டு முழுக்க வேலை செஞ்சு அஞ்ஞானிகளாக இருந்து அறிவு இல்லாமல் வேலையில் மீன் கிடைக்காதனால ஆத்மா சோர்ந்து சரீரம் சோர்ந்து படுத்துட்டான். இப்போ ஒரு செய்கை காட்டுறான் பேதுரு. ₹1,00,000 நெய்மீன் கேட்கல பீட்டர், ஜான், நெய்மீன் ஃபிஷ் மச் ஃபுல். வாட்? ஃபுல் என்ன மீன்? நெய்மீன். அவ்வளோந்தான். நைட்டு முழுவதும் சோர்ந்து போயிட்டான்னா, வலையை கரையந்த அலசிட்டு இருக்கிறான் சோறுல. ஐயோன்னு நெய்மீன் கடகடன் வலையிலேருந்து அள்ளி போட்டுட்டு எங்கேருந்து இந்த பவர் வந்துச்சு தெரியல, கடகடன் தள்ளிட்டு போயிட்டான். சரீரம் சோர்ந்துருந்த மனுஷன் அங்கே போய் வலையை பார்த்தா பீட்டர் வலையில் எல்லாம் நெய்மனாக இருக்குது. பார்த்த உடனே ஆவேசத்தில் கடகடன் போட்டு ஃபுல்லாக நிரப்பிட்டான். எங்கேருந்து வந்துச்சு? அவன் வாயினால கன்ஃபஸ் பண்ணான், அறிக்கை பண்ணான், எனக்கு பலம் இல்லை, சோர்ந்து போயிட்டேன், அசதியாக இருந்தேன்னா. ஆனால் மச்சத்தை வலை கிழிந்து போகத்தக்கதான மச்சத்தை வலையில் பார்த்த உடனே சரீரம் முழுவதும் 100 மடங்கு பலம் அடைஞ்சிட்டு பல மணி நேரமாக அதை கடலில் இருந்து எடுத்து உள்ளே கொண்டு வந்தான். கரையை கொண்டு போய் பல மணி நேரமாக அதை வலையிலேருந்து மீனை பிரித்து அதன் வியாபாரம் பண்ணி விற்றான். எங்கேருந்து பலன் வருது? நான் சொல்லுவேன், மறுபடி சொல்கிறேன், எந்த ஒரு மனுஷனாக இருக்கலாம், அவனை தூக்கத்தில் சடைவில் கொண்டு போகிறது அவனுடைய தகுதியான பொருளாதாரம் இல்லாமல். பொருளாதாரம் தகுதியாக அவன் கையில் வரும்போது அவனை யாரும் வேலை செய்ய தட்டி எழுப்பாண்டான், அவன் எந்திரிச்சு போவான். ஏமேன். நிறைய கட்டி கையில் காசு தங்கம் பொருளாதாரம் கிடச்சின்னு யார் தட்டி எழுப்பானா போவான். நம்மளுக்கு ஒரு அறிவு இல்லாமல் போச்சு. பொருளாதாரத்தை பற்றி சபையில் பேசாமல் போயிட்டாங்க, வேலையை பற்றி பேச மாட்டாங்க. கர்த்தர் நாளைக்கு வருவார், நம்ம இன்றைக்கி போயிட வேண்டியதான். இங்கே உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அப்படிலாம் பேசுகிறோம். சுத்த போய் பிசாசு வஞ்சிக்குது. ஆவி இல்லாத பிரசங்கம் அது, அறிவில்லாத பிரசங்கம் அது. ஆமென். அதில் 3ஆம் பாயிண்ட், அறிவை உணர்த்தும் வார்த்தைகளை பேசிட்டு வர. 3ஆம் பாயிண்ட், முழுவதும்
ஒன்று அகப்படாமல் ஆத்மாவும் சரீரமும் சோர்ந்து போன பேதுருக்கு பகலில் மீண்டும் வலையை போட எப்படி சத்துவம் கிடச்சிது? நல்லா கேளுங்க. வலையை ஒரு முறை போட்டு ஒன்று இல்லாமல் கரையை வந்து பகலில் வலையை போட்டு மீனை பார்த்த பின்னாடி அவனுக்கு சத்தம் வந்துச்சு. கரகரன்னு வேலை செய்யும், ஸ்ட்ராங் ஆகிட்டான். ஆனால் அந்த மீனை பார்க்கறதுக்கு முன்னாடி கரையை இருந்து கடலில் கொண்டு போடுறது அளவுக்கு அதுக்கு என்ன பலன் கிடச்சிது? முழுதும் வேலை செஞ்சேன்னா, முழுதும் வேலை செஞ்சவனுக்கு சோர்ந்து போயிட்டேன்னா, பலம் இல்லைன்னா மறுபடியும் படகை தள்ளி கொண்டு கடலில் மீன் பிடிப்பதற்கு வலையை போடுவதற்கு அதுக்கு ஒரு பலன் வேணுமே. அந்த பலன் எப்படி வந்துச்சு? அதை குறித்து நம்ம இப்போ பேச போகிறோம். லூக்கா 5 திருப்பிடு. நல்லா இருக்கும் பாருங்க இல்லையா? எல்லாருக்குமே பொதுவாக ஒவ்வொரு மனுஷனுக்கும் காசை பார்த்தா ஸ்ட்ரென்த் வந்துடும். ஆமேன். சபையில் நான் உண்மையாக சொல்கிறேன், சிக்கன் கறி 5 வாரம் 4 வாரம் போடுறாங்க அப்படின்னாலே சபைக்கு பிறகு ஸ்ட்ரென்த் வந்துடும். கணவனாருக்கு இன்றைக்கி 2 லட்ச ரூபா வருமானம் அப்படி சொன்னால் போட்டு வச்சுருக்கவங்களாம் கடகடன்னு எந்திரிச்சு குளித்து பூவெல்லாம் வச்சு பொட்டெல்லாம் வச்சுட்டு சேரத்துக்கு வெளியே போட்டு இருந்துருவாங்க. ஹாப்பி. ஏன்? போட்டில் ஒன்றுமே இல்லை, நட்டம். பல்லை தைக்கல ஆள். என்ன அம்மா எந்திக்கலையா? இல்லை, மகன் சொல்லிடுறான் இன்றைக்கி போட்டில் முட்டை நம்மளுக்கு ஸ்கூலில் 2 கிடச்சிது, அந்த முட்டை நம்மளுக்கு இங்கே, அதனால் அம்மா சீரோவாக படுத்துட்டாங்க, பெட்டில் சுருண்டுட்டாங்க. 5 லட்சம் வருமானம். டக்கு நினச்சி முடியை கட்டுவார், காப்பியை போடுவார், சூட பற்ற வைப்பார், புருஷனுக்கு வேண்டிய விலனை போட்டு வைப்பார். எது தீர்மானம் பண்ணுது? சோர்வை வேலை செய்ய வைக்கிறது எது தீர்மானம் பண்ணுது? மணி. ஆமேன். என்ன சுறுசுறுப்பு தெரியுமா? தூங்க மாட்டாங்க பெண்கள் 1 வாரத்துக்கு. அந்த சந்தோஷத்திலேயே போத்தீஸுக்கு போகிறது, நகை கடைக்கு போகிறது. என்ன வருமானம் வந்த உடனே நிற்காத காலு. 8 மாதம் படுத்து கிடக்கலாம் பாருங்க. 2 வாரத்துக்கு நல்ல பொருளாதாரம் வந்துச்சு, அந்த 8 மாதம் கவலையே மறந்துடுவா. அவ்வளோ பவர் உள்ளது பொருளாதாரம். வேலை செய்ய ஒரு மனுஷனை உற்சாகமாக வேலை செய்ய வைக்கிறதே பொருளாதாரம் தான். வலை கிழிஞ்சு போகத்தக்கதாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய வீடு கொள்ளுற அளவுக்கு பொருளாதாரம் உள்ள நிரம்பிட்டுன்னா அந்த மனுஷன் தூங்கவே மாட்டான். இந்த இடத்துல இவன் பொருளாதாரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே இவனுக்கு ஒரு பலன் கிடச்சிச்சு. கடலில் ஆழத்தில் வலையை கொண்டு போடுவதற்கு கரையை வலையை அலசி கொண்டிருந்தவன் மறுபடியும் வலையை கொண்டு போடுற அளவுக்கு சரீரத்திலையும் ஆத்மாவும் எப்படி பலன் கிடச்சிது? லூக்கா 5:1 சொல்கிறார். நல்லா கேட்கணும். ஒரு மனுஷன் எதனால் கட்டப்படணும்? பொருளாதாரத்தை பார்த்து கட்டப்படுறது எல்லாருக்கும் அது சாத்தியம் அல்ல. எல்லாருக்கும் பொருளாதாரம் கிடைக்கிறதுனால கட்டப்படுவோம். ஆனால் எல்லாருக்கும் பொருளாதாரம் கிடைக்குமா கேட்டால் கிடைக்காது. பொருளாதாரங்கள் இல்லாமலே என்னுடைய எனர்ஜியை என் ஆத்மாவிலையும் என் சரீரத்திலையும் எப்படி எடுக்கிறது? ஸ்ட்ரென்த்தை எப்படி எடுக்கிறது? எனக்கு ஒன்றுமே கிடைக்கல, ஆனால் நான் எப்படி ஸ்ட்ரென்த்தாக வாழ்கிறது? எனக்கு பொருளாதாரம் இல்லை, என் வீடு பட்டினி, எனக்கு கஷ்டம், எனக்கு பாடு வேதனை, எப்படி என் ஸ்ட்ரென்த்தை மறுபடி ஜெனரேட் பண்ணுறது, அதை எப்படி நான் எல்லாத்தையும் செய்கிறது, எப்படி உண்டாக்குறது அப்படின்ற சத்தியம் ரொம்ப முக்கியம். பேதுருக்கு நம்ம எல்லாருக்கும் கண்டால் வேலை செய்கிற ஆற்றல் கூடும். பொருளாதாரத்தை கண்டோம்னா விசுவாசம் வரும், சரீரம் பூஸ்ட் அடைய வேலை செய்வோம். பேதுரு கண்டதுனால அல்ல, மீனை கண்டதுனால அல்ல அவன் வேலை செய்வதற்கு என்கரேஜ் ஆகினது. அவன் காணாத அந்த ஐஸ்வர்ய நன்மைகள் எல்லாம் விசுவாசத்தில் கொண்டு வந்து சேர்த்துட்டான். அவன் இயேசுவை பார்த்த போது சரீர சோர்வுங்கிறான், இயேசுவை கண்டு முடித்த பொழுது சோர்வு இல்லாமல் வேலை செய்கிறான். என்ன ரகசியம் அதில் சொல்றாரு? லூக்கா 5:1 பின்பு அவர் கெனசரேத் கடலருகே நின்ற போது இயேசு திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படவில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலே சற்று தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணார். இதுதான் பிரச்சனை. என்னென்ன போகிறாரு, போகும்போது 2 படகு அழைச்சிட்டு இருக்கிறாங்க, குருமாண்டு கட்டிட்டு இருக்கிறாங்க. பேதுரு முடியெல்லாம் பார்த்தா ரொம்ப ஷாம்பு போட்டு ஸ்டைலாட்லாம் ஒன்றும் கிடையாது. பைத்தியக்காரன் மாதிரி தான் இருப்பான். கடலுக்கு மீன் பிடிக்க போகிறவன் கடலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பைத்தியக்காரன் மாதிரி தான் இருப்பான். இருக்கும்போது போகிறாரு, போய் பேதுரு போட்டில் ஏற்றார். தள்ளி விட சொன்னான் இருக்குது இல்லையா? அப்படிலாம் தள்ளி விட முடியுமாங்க? கடவுளைன்னு சொல்கிறேன், கடலில் ஒரு கட்டு மரத்தை தள்ளி விட முடியுமா? முடியாது. அது பாட்டுக்கு தண்ணி எங்கே இழுத்துட்டு போயிடும். அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க? தள்ளிவிடுங்கிற வார்த்தைக்கு என்ன வருதுன்னா, இயேசுவை படகுல ஏற்றி பேதுரு
தண்டு வலித்து கொண்டு கரையை இருந்து கடலில் தண்டு வலித்து கொண்டு பிடித்து கொண்டான். போட்ட இயேசு பிரசங்கம் பண்ணும்போது அந்த போட்ட பேதுருடைய கண்ட்ரோல்னால் அந்த இடத்துல நிற்கும்படிக்காய் செய்தான். அதுதான் கரெக்டான வழி. ஏன்னா கடலை பற்றி நல்லா அறிஞ்ச எனக்கு தெரியும். போட்டை கடலை தள்ளிட்டு ஆள் அதில் தண்டு வலிக்காமல் இருந்தால், இன்ஜினோ தண்டோ பாயோ போடாமல் இருந்தால் அது பாட்டுக்கு போயிடும், அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ பேதுரு அவர் பிரசங்கம் பண்ணும்போது வேத வசனத்தை போதிக்கும்போது பேதுரு அங்கே இருந்து அவர் வேத வசனத்தை போதித்ததை நல்ல ஆழமாக கேட்டுக்கொண்டிருந்தான். ஏமேன். எல்லாரும் சொல்கிறாங்க ஏசு ஆழத்தில் வலையை கொண்டு போடு மீன் கிடைக்கும் சொன்னார், அதனால் வலையை போட்டால் மீன் கிடச்சிச்சின்னு. கிடைக்கவே இல்லை. அது முற்றிலும் ராங் டீச்சிங். ஏன்னா ஏசு சொன்ன ஒரு வார்த்தைலங்களை இங்கே 6000 வார்த்தைகள் இருக்குது, 70,000 வார்த்தையும் பார்க்கலாம். இந்த வார்த்தைகள்லாம் கேட்டு நீங்கள் எதாவது செஞ்சிங்கன்னா வெறும் தண்ணி தான் உங்களுக்கு வரும், ஒன்றும் வராது. அவன் சொல்கிறான், பிகாஸ் யூ சே ஸோ, நீங்கள் சொன்னபடினாலே நான் போடுறேன் அப்படின்னா. ஆழத்தில் கொண்டு வலையை போட சொன்னாரே அந்த வார்த்தையல்ல அவன் கேட்டது. அதுக்கு அவன் பதில் சொல்லிட்டான், ஆண்டவரே முழுதும் நான் பிரயாசப்பட்டுட்டேன், நீங்கள் ஆழத்தில் தான் போட சொன்னீங்க, நான் ஆழத்தில் பிரயாசப்பட்டுட்டேன். ஆழம் எவ்வளோ தூரம் பாருங்களேன், கை செய்கை காட்டுற அளவுக்கு தான் ஆழம் இருந்துச்சு. இதுக்கு ஒரு ஆழம் சொல்ல முடியுமா? மீனை பிடிச்சிட்டு கை செய்கை காட்டுறான். ஜான் மீன் சொல்கிறான் 1,00,000 அப்படின்றான். கரை இருக்கிற மனுஷன் தெரியுது. அப்போ ரொம்ப தூரம் கிடையாது, பக்கத்தில் தான். அதான் அவன் சொல்கிறான், நான் முழுவதும் பிரயாசப்பட்டுட்டேன், ஆனால் வார்த்தையின்படி வலையை போடுறேன்னாரு. என்னது? எல்லாருக்கும் வேத வசனத்தை அவர் போதகம் பண்ணின போது அந்த போதகத்தை அவன் கேட்ட பொழுது கண்டு விசுவாசிக்கிற அவன் காணாமல் விசுவாசிக்கிறவனாய் அவன் இருதயம் மாற்றப்பட்டுட்டு. ஆமென். நான் சொல்லுவேன், நாம் 90% பேர் கண்டு விசுவாசிக்கிறவங்க. நான் சொன்னேன்ல, கடையில் நம்ம சபைக்கு ஒரு பெரிய கடை இருக்குது இல்லையா, ஒரு பிரதருக்கு அவங்க ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி நான் கேட்டேன், எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணீங்க? பாஸ்டர் உங்கள் கூட பேசினா ஒரு எனர்ஜி ட்ரிங்க் குடித்த மாதிரி இருக்குது, 140 ரூபாய்க்கு ஒரு எனர்ஜி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். எதுக்குன்னு, இந்த ட்ரிப்பு இந்த ஆடிக்கு நம்ம ஆடுற அளவுக்கு கருத்தை தந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிச்சு. போன ஆடிக்கு நான் என்னை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஆடிக்கெல்லாம் 25,000 ரூபா தான். இப்போ 12 லட்சம் 15 லட்சம் என்னை சந்தித்த பின்னாடி ஒரு ஆடிக்கு ஒரு நாளைக்கு கொடுக்குற அளவுக்கு கர்த்தரை மாற்றிட்டார். அப்போ இது என்ன ஃபெய்த்து? இது கண்டு விசுவாசிக்கிறது. ஒரு பொருளை கண்டா நல்லா வேலை செய்யணும், விசுவாசம் வருது, கட்டப்படுது, வேலை செய்யலாம். பேதுரு ஒரு பொருளை காணுக்கிற முன்னாடி தேவ வசனத்தினாலே அவன் விசுவாசம் உள்ளவனாக இருந்தான். வேத வசனம் என்ன செய்யும்னா, என் பிரசங்கத்தில் ஏன் அடிக்கடி போட்டு நிறைய ஊழியக்காரங்க கேட்குறாங்க அப்படின்னா, இது விசுவாசத்தை ஏற்படுத்தும். கண்டு அல்ல நான் என்னுடைய பலவீனத்திலேருந்து எழும்பி நிற்கிறது, வேலை செய்கிறது. நான் ஒரு நன்மையை காண்றதுக்கு முன்னாடியே தேவ வசனமானது என் ஆத்மாவை எப்பொழுதுமே பச்சையாக வைத்து என் சரீரத்தை எப்பவும் வேலை செய்கிற சரீரமாகவே மாற்றிவிடுன்றார். வேத வசனத்துடைய போதனைக்கு அவ்வளோ பவர் இருக்குது. இது சாதாரண வசனம் அல்ல, தேவ வசனம். இது என்னை வேறொரு அளவுக்கு மாற்றிவிடும். நம்ம எல்லாருமே கண்டுதான் விசுவாசிக்கிறோம். நான் சபையில் நிறைய பேரை பார்ப்பேன் பாருங்க, நிறைய நல்லா உங்க வீட்டில் செழிப்பா இருக்குதா கூடுமே. நான் சொல்லுவேன், வேத வசனத்துடைய சத்தியம் இயேசு போதிச்ச போது சரீர சோர்வும் ஆத்ம சோர்வும் இந்த பேதருக்கு வலையை தள்ளி கொண்டு ஆழத்தில் தள்ளி கொண்டு போட்டு அவன் பெரிய மனுஷனை ஆகும்படிக்கான நெஞ்சில் ஒரு பயங்கரமான ஒரு ஆற்றல் அவனுக்கு உண்டானது. ஆமென் சொல்லுங்களேன். இந்த வேத வசனத்துல போதனை ஏன் கேட்கணும்? ஏன் இதுக்கு மட்டும் ஒரு தனி எஃபோர்ட் கொடுக்கணும்? ஏன் இதுக்கு ஒரு பவர் கொடுக்கணும்? வேத வசனத்தை கேட்கறதுக்கு ஏன் எப்பவும் அலர்ட்டா இருக்கணும்? வேத வசனத்தில் ஒரு சுழியாவது வள்ளினமாவது குறைஞ்சு போகக்கூடாதுன்னாரே, அந்த சுழி கூட என் இருதயத்தை விட்டு மாறி போகக்கூடாதபடி ஏன் இருதயத்தை எதுக்கு அதிகமாக அதுக்கு பிரயாசப்படுத்தணும்? அது என்ன உண்டாக்குதுன்னா, என்னை கண்டுல காணாமல் விசுவாசிக்கிறவனாய் என் சோர்வில் என்னை மாற்றக்கூடிய அந்த வேத வசனம் எனக்கு ஆழமான சத்தியத்தையும் உரப்பையும் பலனையும் சத்துவத்தையும் தந்து என்னை கிளப்பி விட்டுருது, என்னை வேறொரு மனுஷனை மாற்றி விட்டுருது. ஆமென் சொல்லுங்களேன். அதுக்கு தான் திரளான ஜனங்கள் அவருடைய போதனத்தை கேட்ப வேத வசனத்தை கேட்க திரளான ஜனங்கள் இருதயத்தை விட்டு ஓடி வந்தாங்க. ஏன்னா அந்த வேத வசனம் தான் அவங்களுக்கு இருதயத்தில் எதையும் சாதிக்க முடியும், முன்னேறுங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்தது. அவன் பாடலெல்லாம் பொய் கிடையாது, அதில் பலன் இல்லை. ஏன்னா யூதர்களை மாறி பாடுறதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும் இந்த உலகத்தில் எவனும் கிடையாது. ஆனால் அத்தனை யூதரும் வேத வசனத்தை கேட்க ஓடி வந்த, ஏன்னா அதில் பிரயோஜனம் இல்லை. ஆமென் சொல்லுங்களேன்.
எல்லாருமே யூத ஆராதனை மாதிரி உலகத்தில் ஆராதனை கிடையாது. தாவீது ஆராதனை போல, சாலமுடைய ஆராதனை போல, அங்கே இருந்த பிரதான ஆசாரியருடைய ஆராதனை போல உலகத்தில் ஆராதனை கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட ஆராதனை ஆராதிச்சுட்டு இருந்தவனுக்கு கண்டுதான் விசுவாசிச்சான். வேத வசனத்தின் சத்தியங்களை கேட்டவன் தான் காணாமல் விசுவாசிக்கும்படிக்கான ஒரு இருதயம் கொடுக்கப்பட்டுச்சு. இதை கேட்கணுன்றேன். வீடுகளுக்கு போகும்போது பாட்டை கேட்குறீங்களே, நான் தப்பு சொல்ல மாட்டேன். அதை பார்க்கலும் நீங்கள் பாடுகளை கேட்டு நல்லா இருக்கின்ற அதுக்கு தீர்ப்பு போட்டு உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டீர்கள். நான் சொல்லுவேன், வேத வசனத்தை கேட்டு அந்த வேத வசனத்தை உங்களுடைய இருதயத்தை மாற்றும் போது நான் சொல்லுவேன், 1000 பேருக்கு அளவுந்து கொடுக்கும்படிக்காய் உங்களுடைய இருதயமும் வாழ்க்கை மாறிவிடும். இதை கேட்கணும். ஆமென். கேட்டபோது அப்படி ஒரு விசுவாசம் அவனுக்கு. தேவ ஆவியானுடைய அறிவை உணர்த்தும் வசனம் இதெல்லாம். அறிவு இப்போ தான் புத்தி எனக்கு வேலை செய்யுது. நான் இத்தனை நாளும் வேலை செய்யாமல் கெட்டு போனது எதனால் அப்படிங்க கேட்டீங்க. ஒரு மனுஷன் கெட்டு போனது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கை நல்லா இல்லை எதனாலும் கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷன் பாவம் செய்கிறான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷன் குடிக்கிறான் அப்படின்னு ஏன் கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷன் விற்கிறதுக்கு முன்னாடி போகிறான் அப்படின்னா வேத வசனத்துடைய போதனை கேட்காதனால தான். இதை கேட்பதற்கு இருதயம் வந்துட்டுனாலே அவன் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு மாறி போய்விடும். இதை கேட்க இருதயம் இல்லை. போனோன்னு ஆஃப் பண்ணி போட்டுருவோம். குமார் பாஸ்டர் சபையில் பிரசங்கம் பண்ணார், கேட்டோம், நம்மளுக்கு வேளனும் ஞாயிறும் இனி வேண்டாம். இதைத்தான் திருப்பி கேட்கணும். இதுதான் உங்களுடைய இருதயத்தை மாற்ற போகுது. அப்போ ஒரு கேள்வி இருக்குது. அப்போ பேதுரு சொல்கிறாரு, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டாச்சு, காணாமல் விசுவாசிக்கக்கூடிய ஆற்றல் வந்துட்டு இல்லையா? ஆண்டவர் சொன்னார் இல்லையா? பிரசங்கம் முடிஞ்சிட்டு அப்புறம் சொல்கிறார் ஆழத்தில் வலையை கொண்டு போடணும். அப்போ தான் அவன் சொல்கிறார், இல்லையா நான் ஆழத்தில் வலையெல்லாம் போட்டாச்சு, முழுவதும் வேலை செஞ்சுட்டான் அப்படின்னாரு. சரி, முழுவதும் வேலை செஞ்சாச்சு. விசுவாசத்தை பெற்ற ஒரு மனுஷன் முழுவதும் வேலை செய்து ஆகிவிட்டது, இனி வேலை செய்ய முடியாதுன்னு ஒரு கட்டத்துக்கு எப்படி வந்தானே? விசுவாசம் வந்துட்டு தேவ வசனத்தை கேட்டு கேட்டு, ஆனால் அறிவில் கொஞ்சம் மப்பு. ஏன்னா இஸ்ரவேல் தேசத்தில் அந்த காலகட்டத்தில் இரவு தான் மீன் பிடிப்பாங்க. ஆமென். முழுவதும் மீன் பிடிப்பாங்க. அப்போ முழுவதும் விசுவாசம் வந்துடுச்சு, இனி நான் என்ன செஞ்சாலும் நடக்கும். வேத வசனம் உனக்கு எனக்கு நான் என்ன செஞ்சாலும் நடக்கணும்னு வந்துச்சு. இப்போ நான்லாம் இருக்கிறேன், ஒளிது வந்துட்டேன், என்ன செஞ்சாலும் நடக்கும், நான் நல்லா வந்துடுவேன், என்ன செஞ்சாலும் நடக்கும், கர்த்தர் ஓரளவு எனக்கு வழியை காட்டுவார், நான் சாதிச்சிருவேன், தப்பிடுங்கிற எண்ணம் எப்படி வந்துச்சுன்னா வேத வசனத்தினுடைய சத்தியங்களை கேட்டதுனால வருதுங்களேன். அப்போ அப்படி போல் இவனுக்கு வந்துட்டு வேத வசனத்தை இயேசு போதிக்கும் போது அந்த போட்டில் இருந்து சத்தியத்தை கேட்க கேட்க நான் இனி நல்லா வந்துடும்னு எண்ணம் வந்துட்டு. ஆனால் சொல்கிறான், நான் கடலுக்கு போக மாட்டேன்றான். நைட்டு முழுதும் பிரயாசப்படுற நைட்டுன்றது ஒரு கூட ஆல் நைட்டுன்றது. இந்த நைட்டுங்கிற வார்த்தையை ஏன் போடுறாருன்னா இரவு தான் மீன் பிடிப்பான். இப்போ இயேசுக்கு திருப்பி ரிப்ளை பண்ணுறாரு, ஆண்டவரே உன் போதனையை கேட்டு ஆழத்தில் வலையை போட்டு மீனை பிடிக்கிற அளவுக்கு எனக்கு விசுவாசம் வந்துட்டு, என் சரீரம் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகிட்டு, நான் இனி கரையை போய் வலையை அலசி வீட்டில் கொண்டு வைக்க மாட்டேன், வலையை அலசி போட்டில் தான் வச்சு கடலுக்கு போகிற அளவுக்கு எனக்கு பலம் வந்துருச்சுன்னு தான். பலம் வந்த பின்னாடி ஏன் வலையை போடலை அப்படின்னா, அவனுக்கு ஒரு குருட்டு புத்தி பாருங்கள், நைட்டு போனால் தான் கிடைக்கும், பகலில் கிடைக்காது. ஆண்டவர் சொன்னார், விசுவாசம் வந்தால், விசுவாசம் உள்ள மனுஷனுக்கு இயற்கை ஒரு பொருட்டல்ல. நான் சொல்லுவேன், விசுவாசம் அவனுக்கு பூர்ணமாக வந்துட்டா இரவு கிடைக்கிற மீன் விசுவாசம் உள்ளவனுக்கு பகலையும் கிடைக்கும். அப்போ தான் அவனுக்கு புத்தி வந்துச்சு, விசுவாசத்துக்கு காலமும் நேரமும் இரவும் பகலும் முக்கியம் இல்லை, விசுவாசத்துக்கு தேவ வசனம் முக்கியம். வேத வசனம் உனக்கு விசுவாசத்தை உண்டாயிடுச்சுன்னா நீ எந்த இடத்துல எது செய்தாலும் அது வாய்க்கும். ஆமென். அதனால தான் வறட்சியான இடத்துலையும் விசுவாசம் உள்ளவனாக ஈசாக்கு விதைச்சி 100 மடங்கு அறுவடை பண்ணான். எல்லாரும் நல்ல நிலத்தில் தான் விதைப்பா. ஆனால் இவன் சொல்கிறான், ஐயா அது அஞ்ஞானிகளுக்கு, டைமும் காலமும் நேரமும் பச்சையும் பார்க்குறது அஞ்ஞானிகள். விசுவாசி அப்படி இல்லை, அவன் எங்கே என்ன செஞ்சாலும் அது வாய்க்கும். ஆமென். அப்போ நான் சொல்கிறேன், வேத வசனத்துடைய அறிவு எப்படிப்பட்டதுன்னு, அது சாதாரண விஷயம் அல்ல. இந்த வரங்களெல்லாம் இருக்கிற சாதாரண விஷயமா இல்லை. பிசாசு என்னத்தை மறைச்சிட்டுனா எல்லாமே தந்தது பாருங்க. ஆனால் வேத வசனத்தை நல்லா எப்பொழுதும் போட்டு கேட்கக்கூடிய இருதயத்தை பிடுங்கி விட்டுச்சு. இது மனுஷனுக்கு பிடிக்காது பாருங்க. இந்த சத்தியத்தை கேட்குற ஆற்றலே கிடையாது. நான் சொல்லுவேன், அது முக்கியமாக கன்னியாகுமரி நாகர்கோயில் இருக்கிற எந்த விசுவாசிக்கும் சத்தியத்தை கேட்குற பழக்கம் கிடையாது. அதனால தான் அவ்வளோ அற்புத விதமான சத்தியத்தையும் பைபிளும் உடைய நாம கெட்டு கிடக்கிறோம். இங்கே எல்லாருக்கும் ஒரு மென்டாலிட்டி பாருங்க, நாங்களாம் தேர்னவங்க, நாங்கள் தேர்றிக்கோம். அவங்கள பார்த்தா தெரியும் தேறி இருப்பாங்க. இருக்கிற ஒரு தாலியும் கலத்திட்டு
வெள்ளை சீலை போட்டிருப்பாப்புல. அவங்க தேறினவர்கள் என்பதற்கு அதுதான் காரணம். அவங்களுடைய பிள்ளைங்களெல்லாம் கஞ்சா குடிச்சிட்டு இருக்கும். அதான் தேறினவங்க. தேறியனுடைய ஆற்றல் என்னது? ஒருவன் வேத வசனத்தை தேறிட்டவங்களாம் தான் மனைவியை கண்ட்ரோல் பண்ணுவான், தான் பிள்ளைங்களை கண்ட்ரோல் பண்ணுவான். பிள்ளைங்களும் மனைவி இவனுடைய ஒழுக்கத்தை பார்த்து கரெக்டாக நிற்கும். ஒரு கரங்களை தட்டி ஏறி ஏமேன். நிறைய பேர் சொல்ற பாருங்க, என் மனைவியை நிற்க மாட்டேன், நான் என்ன சொல்றது, என் பிள்ளை நிற்க மாட்டேன்னு சில பேர் சொல்றாங்க. நான் கடவுள்கிட்ட கரெக்டாக இருக்கிறேன், என் பிள்ளை மனைவியை பற்றி பேசக்கூடாது. நான் சொல்ல, நீ கரெக்டாக இல்லை, நீ கரெக்டாக இல்லாத என்பதற்கு தான் காரணம் 2 கனிகளும் காஞ்சு போயிடுச்சு. நீ மரம் கரெக்டாக இருந்தா, மரம் செழிப்பாக இருந்தா, அது கிளைகளும் கனிகளும் கரெக்டாக இருக்கும். நான் சொல்லுவேன், தப்பு பிள்ளைகள் மேலே இல்லை, வேத வசனம் இல்லாதனால நாம் சரியில்லை, அதனால பிள்ளைங்கள் தப்பி போச்சு. மரம் பட்டா கனி இலையும் படும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்மளுக்கு டிவி நோண்டாமல் இருக்க முடியாது, நம்மளுக்கு டிவி பார்க்காம இருக்க முடியாது, நம்மளுக்கு சண்டை போடாமல் இருக்க முடியாது. நல்லா பாடுற சபையில் ஹalleluya சிங்க குட்டிகள் பட்டினி கால் ஸ்டெப்லாம். ஆவியானவர் அறிவை உணர்த்தும் வசனத்தை தர்றாருன்னு அதில் ஒன்று வேலை காரியத்தில் சொன்னேன். ஏமேன். வேலைக்கு போகாத அத்தனை பேரும் வேத வசனத்துடைய போதனையை சரியாக புரிஞ்சு அதனால் ஸ்ட்ரெங்தை ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் எடுக்காததுனால அவர்கள் பலகீனமாக இருக்காங்க அப்படின்னு. 2வது வேத வசனத்துடைய அறிவை உணர்த்தும் வசனம். 2வது பாயிண்ட் என்ன? ஐஸ்வர்யம். வேத வசனம் சொல்லுது, என் ஜனங்கள் அறிவு இல்லாததுனால சங்காரமானார்கள், என் ஜனங்கள் ஆவி இல்லாததுனால சங்காரமானார்கள், என் ஜனங்களுக்கு புத்தி இல்லாததுனால சங்காரமானார்கள். எதில்? ஒருவனுக்கு ஆவியானவர் இல்லைன்னு அவன் ஐஸ்வர்யவனாய் வாழுற அந்த இடத்துல அவன் அறிவில்லாமல் தன் குடும்பத்தையும் தன்னையும் சங்காரமாக்கி விடுகிறான் அப்படின்றது. இந்த ஐஸ்வர்யம் இருந்தால் பரலோகராஜ்யம் போக மாட்டான். அதனால தான் நிறைய பேர் வந்து பைசா மேலே ஆசையெல்லாம் போனாங்க. அது எந்த இடத்துலேருந்து வந்துச்சு அப்படின்னா, ஒரு பேரபிள்லேருந்து வருது. ஒரு உவமை, அதாவது இயேசு ஒரு கட்டுக்கதை சொன்னார். அந்த கட்டுக்கதையில் இருந்து ஆவிக்குரிய ஜனங்கள் ஆவி இல்லாததுனால அந்த வசனத்தை சரியாக பிரித்து வியாக்கியானம் பண்ணி அறிவை உணர்த்தாதனால ஜனங்கள் பைசா விஷயத்தில் கோட்டை விட்டு சங்காரமானார்கள். இந்த பைசா விஷயத்தை பற்றி கொஞ்சம் பேசணும், ஐஸ்வர்யத்தை பற்றி கொஞ்சம் பேசணும். இங்கேருந்து வருவோமே இல்லையா? ஆவிக்குரிய ஆவியானவர் உணர்த்தும் அறிவான வார்த்தைகளை கேட்போமே. 2வது வார்த்தையை 7 வார்த்தை சொல்லியிருக்கிறேன், இன்றைக்கி 2வது வார்த்தையோட முடிச்சிருவோம். அப்புறம் வர்ற நாட்கள் 5 பேசட்டும். லூக்கா 16, 19, 20. லாசர் என்னும் ஒரு பேர் கொண்ட தரித்திரன் இருந்தான். அவன் பருக்களால் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வீட்டினருகே கிடந்து அவனுடைய மேஜையில் இருந்து விழுந்த துணிக்கைகளினாலே தன் பசி ஆற்ற ஆசையாக இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. அவன் மரித்து தூதனாலே ஆபிரகாம் மடியிலே கொண்டு போகப்பட்டான். இப்படி ஒரு இது இருக்குது பாருங்க. அப்போ ஜனங்கள் இதை வாசிக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆபிரகாம் ஏழையாக இருந்ததுனால பரலோகராஜ்யம் போயிட்டான்ட்டான். இந்த பிரசங்கம் எனக்கு நிறைய போதிக்கப்பட்டுச்சு. பகரில் இருக்கும்போது எல்லாரும் இதை பேசுவா, லாசர் பரலோகராஜ்யம் போயிட்டான். லாசர் போனான்னு சொன்னால் கூட பரவாயில்லை, சந்தோஷமாக இருந்திருக்கும். ஏழையாக இருந்ததுனால போயிட்டான்னாங்க பாருங்கள். எனக்கு நான் அஞ்ஞானிகளாக இருந்து அப்போ தான் சபைக்கு மெல்ல மெல்ல போகிறேன். நானும் விளக்க கொளுத்தி மாலையை போட்டு இந்த குருத்தோல் அன்னைக்கு அந்த குருத்தோலை எடுத்து சிலுவையும் இயேசுநாதரும் செய்து அதுக்கு ஒரு சின்ன ஒரு மாலையும் இல்லாட்டி இதை சில பேர் வந்து ஓலையில் செய்வா, சில பேர் வந்து மூங்கியில் செய்வா. மூங்கியில் குருத்தோலை செஞ்சு அந்த சிலுவை செஞ்சு அதில் இந்த பாசி இந்த மாலை அப்புறமா சிலுவையாக இதெல்லாம் எடுத்து மேலே தொங்க போட்டுலாம் அப்படி தான் நான் அஞ்ஞானிகளாக இருந்தோம். இதை போட்டால் இதை நடக்கும். அங்கே போனால் சொல்கிறாங்க, அங்கே அஞ்ஞானிகளாக இருந்து இங்கே போனால் இங்கே வசனத்தை பார்த்து சொல்லிட்டாங்க, ஏழையான லாசர் பரலோகராஜ்யம் போயிட்டான், காசு இருந்தால் பரலோகராஜ்யம் போக முடியான்ட்டாங்க, ஐஸ்வர்யம் இருந்தால் போக முடியாட்டாங்க. நானும் அஞ்ஞானிகளாக இருந்த பாருங்க, சத்தியம் சரியாக தெரியாது, ஏன்னா ஆவியானவரில் கிரகிக்க முடியல. அதனால் நானும் வேலைக்கு போவேன், பைசா குறைவாக கிடைக்கும், பணம் போட்டு அதை வச்சு என்ன பண்ண முடியும்? நம்மளுக்கு தான் பணக்காரன் பரலோகராஜ்யம் போக முடியாத, ஏழையாக தானே மாறணும். அதனால் காசெல்லாம் ஒரு பொருட்டு இல்லாமல் இருதயம் நல்ல ஸ்ட்ராங்கான இருதயம், நல்ல ஸ்ட்ராங்கான சரீரம், அந்த பொருளாதாரம் இல்லாமல் இருந்தபோது கூட என்னாச்சுன்னா பொருளாதாரத்தை இழந்து 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 வாழக்கூடிய ஒரு இருதயம் வந்துட்டு.
திடீர்னு கடைக்காரன் பைசாவை கேட்கும்போது தான் அப்போ தான் நெஞ்சு பொத்துட்டு வந்துச்சு. கடத்தை கொடுக்காம இருக்கமே, கடைக்காரன் என்ன பண்ணுவான் நம்மளை அப்படின்னு ஒரு வேதனை வந்துச்சு. ஏழையாக இருந்தால் பரலோராஜ்யம் போயிடலாம் அப்படின்னா, ஆனால் கடைக்காரன் பரலோராஜ்யம் போக விட மாட்டான்றானே. ஏன்னா வேதம் சொல்லுது, யாராவது ஒருவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம போனால் பரலோராஜ்யம் போக முடியாது. அப்போ நான் நிறைய கடன் வாங்கிட்டு ஏழையாக இருக்கிறேன், வறுமையில் இருக்கிறேன். அப்போ ஒரு கடைக்காரனும் என்கிட்ட வந்து கேட்கும்போது என் வறுமையிலேருந்து எடுத்து கொடுக்க முடியாதனால நான் என்ன ஆயிடுறேன், நித்திய ஜீவனுக்கு அபாத்திரமாயிடுறேன். இப்படி பல நாட்கள் அறிவு இல்லாமல் நான் வாழ்ந்தேன் பாருங்க. அப்புறமா ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பின்னாடி பைபிள் படிக்க ஆரம்பிக்கும் போது லாசரு ஏழையாக இருந்ததுனால பரலோராஜ்யம் போகல. ஏமேன், அது என்ன சொல்லுது பாருங்க. ஒவ்வொன்றா சொல்கிறேன். நான் லாசரை பற்றி முதல்ல சொல்கிறேன். லாசரு ஏழையாக இருந்ததுனால பரலோராஜ்யம் போகல. அப்படின்னா ஏழைகள் பரலோராஜ்யம் போகணும்னா இந்த இயேசு இந்த கட்டுக்கதையை சொல்கிறதுக்கு முன்னாடி, ஓமையின கட்டுக்கதை, ஒரு கட்டுக்கதை சொல்கிறதுக்கு முன்னாடி இயேசுக்கு முந்தின நாட்களில் ஏதாவது ஒரு தரித்திரன் பரலோராஜ்யம் போனதாட்டு பைபிள் ஒரு ஆதாரம் இல்லை. அப்படி இருந்தால் நம்பலாம், ஏழைகள்லாம் போயிட்டே இருக்காங்க நம்பலாம். இயேசு கிறிஸ்து ஓமை சொல்கிற அந்த காலகட்டத்தில் எருசலேம் முழுக்க ஏழை, எருசலேம் ஃபுல்லாக ஏழை. அந்த எருசலேமை 4 பகுந்து ரோமர்கள் ஆளுகை செய்கிறாங்க. அங்கே சாப்பாட்டுக்கே வழி கிடையாது, சரியான கஷ்டம். அப்போ அவங்க எல்லாம் போயிருக்கணும், அவங்க யாரும் போகலை. பைபிள் சொல்லுது யாருமே பரலோராஜ்யத்துக்கு போகலை. ஏழைகள் போகிறதா இருந்தால் நான் சொல்லுவேன், நம்ம ஊரு இந்தியா தான் முதல்ல பரலோராஜ்யத்தில் இருக்கும். ஏன்னா முக்காவாசி பேர் இங்கே ஏழை தான். அப்போ ஏழைகள் போகிறதா இருந்தால் ஒரு பாயிண்ட் எனக்கு தென்படுது, இயேசு இங்கே கற்பனை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. முதல்ல ஏழையாகிறலாம் போகிறான், அப்புறம் இது கற்பனை. ஏழை போகிறதா இருந்தால் ஏசியம் பிறக்கணும், ஏசியம் மறிக்கணும், ஏசியம் அடி வாங்கணும், ஏசியம் உயிரோடு எழும்பணும். ஏழைகனானா போகலாம்னு ஒரு வழி இருக்கும்போது இன்னொரு வழி நம்ம தேவை கிடையாது. எல்லோரும் ஏழையாகியே போயிடலாம். அப்போ நான் சொல்கிறேன், ஏழையாக இருந்தால் போக முடியாது. யார் போக முடியும்? ஒருவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சாகிற வரைக்கும் உண்மை உள்ளவனாய் அவருக்காக வாழ்ந்தால் இவன் தான் போக முடியும். ஏமேன். இப்போ எப்படி லாசர் போனான் அதை சொல்கிறேன். பரலோகத்துக்கு லாசர் எப்படி போனாங்கிறத நான் சொல்கிறேன். நல்லா கேளுங்க. அவன் ஐஸ்வர்யான் வீட்டில் படுத்து கிடந்தான். மேன், அவன் வீட்டில் அருகே இருந்தான். துணிக்கைகளை சாப்பிட, அதாவது தின்ன ஆசையாக இருந்தான். ஏமேன். ஐஸ்வர்யா வீட்டில் நல்ல நித்தம் நல்ல சாப்பாடு, பீஸா தின்றான், பர்கர் தின்றான், விதவிதமாக சாப்பிட்றான். சாப்பிடும்போது அவன் வீட்டில் திங்கிற தீனெல்லாம் இவன் கண்ணுக்கு தெரியுது. துணிக்கைகளை தின்ன ஆசையாக இருந்தான் அப்படின்னா அந்த வீட்டில் இருந்து துணிக்கைகளை நாய்க்கு கொண்டு கொட்டுறாங்க. இவனுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. நாய்க்கள் வந்து அவனோட பற்களை நக்கிட்டு இருக்கு பாருங்க, தின்றாங்க, பொருட்களை வேஸ்ட் ஆக்குறாங்க. மனுஷனுக்கு கொடுக்க மாட்டான்ட்டாங்க, நாய்க்கு கொண்டு கொடுக்குறாங்க. அவங்க வீட்டு நாய்க்கு ஏன் சாப்பாடு போடணுன்னா, நாயை மாதிரி இந்த உலகத்தில் எதையும் காப்பாற்றுறதுக்கு வேலி போட்டு பாதுகாக்கிறது ஒன்றும் கிடையாது. மனுஷனுக்கு கொடுத்தா கண்டிப்பாக நம்ம ஏமாற்றுவோம், ஆப்பு வைப்பான். நாய் மட்டும் ஆப்பு வைக்க வச்சு எதனால் நாய்க்கு கொடுத்தான். அது அவன் கதை. இப்போ ஆசையாக இருந்தான் இருக்குது. லாசரு ஐஸ்வர்யாவான் வீட்டில் இருக்க பொருட்களை துணிக்கைகளை தின்ன ஆசையாக இருந்தான் இல்லையா? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இது நல்ல ஆசையா இல்லைன்னா தீய ஆசையா? எங்கள் வீட்டில் நான் பீஸா தின்றேன், நான் வந்து பர்கர் தின்றேன், நான் பிரியாணி தின்றேன். ஒருத்தன் வந்து தின்ன ஆசையாக இருக்கேன், நான் கொடுக்கல, மறுபடி தொடர்ந்து ஆசையாக இருக்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? இது நல்ல ஆசை இல்லை. அவன் பொருளாதாரத்தில் சீர்கெட்டு போயிருந்ததுனால அவன் ஆசையாக இருந்தானே, அது அவனுக்கு கிடைக்காவிட்டாலும் களவு செய்தாவது அது தின்னு தன் ஜீவனை காப்பாற்றி கொள்ள வேண்டலாம்ங்கிற அந்த ஆசைக்குள்ளே வந்தான். எப்படியாவது தின்னது. என் வீட்டில் இருக்கிற பொருளை நான் தின்னா பாவம் இல்லை, அடுத்த வீட்டில் இருக்கிற பொருளை தின்ன ஆசைப்பட்டால் பாவம். அதுக்கு பேர் தான் இச்சை. என் மனைவியோடு நான் ஊர் சுற்றினா பிரச்சனை இல்லை, அடுத்த வீட்டுக்கு போனால் தான் பிரச்சனை. எப்போவுமே பாவங்கிறது என்னதுன்னா, அடுத்தவன் பொருளை அவன் அனுமதி இல்லாமல் நான் எடுப்பதுக்கு பேர் பாவம். இப்போ அடுத்த வீட்டு பொருளை இவர் சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுறாரு, பாவம். நான் சொல்லுவேன், ஐஸ்வர்யம் ஏன் முக்கியம்? நீங்கள் ஐஸ்வர்யம் இல்லாதவனாக இருந்தால் நீங்கள் வறுமைக்கு விழும்போது அடுத்தவன் வீட்டில் இருக்கிறதை உங்களுடைய நோவுனால திருடி தின்ன நீங்கள் முயற்சி பண்ணுவீர்கள். எல்லா மனுஷனுக்கும் நெருக்கத்தில் பொய்யும் களவும் தானாக வெளிப்படும். இவன் ஏன் போன அப்படின்னா ஏழை இருந்தனால போகல, இவன் நெருக்கப்பட்ட போது,
ஒரு பக்கம் பற்கள் அவனை மரணத்துக்கு ஏதோ கொல்லுது, ஒரு பக்கம் பசி மரணத்துக்கு ஏதோ கொல்லுது, ஒரு பக்கம் துணிக்கைகள் நாய்க்கு விருதாக்குறாங்க, அது தனக்கு கிடைக்கலைங்கிற நெருக்கத்தில் நாம் இருந்தால் நாம் களவு செய்து சாப்பிடுவோம். அவன் அந்த பசிலையும் பட்டிலையும் நெருக்கத்திலையும் இன்னொரு மனுஷனுடைய பொருளை அபகரித்தோ களவு செய்தோ சாப்பிடக்கூடாமல் அவன் இருதயம் கட்டுப்பாடு உள்ளவனாக இருந்ததுனால, அந்த இருதய கட்டுப்பாடு அவனுக்கு பரிசுத்தமாக இருந்ததுனால அவன் பரலோகராஜ்யம் போனான். நீங்கள் வாசித்து பாருங்கள், அப்படித்தான் பைபிள் இருக்கும். அவன் ஏழையாக இருந்தனால போகலை. ஒரு வீட்டு பொருளை இச்சித்தும் அது அந்த இச்சையை நிறைவேற்றாமல் நான் சாவேன் என்று முடிவு பண்ணி செத்தானே, பாவம் செய்ய ஆசை வந்து பாவம் செய்யாமல் செத்தானே, அதனால தான் அவன் பரலோகராஜ்யம் போனான். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். நெருக்கம், மனுஷனுக்கு பொருளாதார நெருக்கம், பொய், விபச்சாரம், களவு, வேசத்தனம் எல்லாவற்றையும் ஏற்படுத்தி தரும். பணம் இல்லாமல் தான் செய்கிறான் மனுஷன். இங்கே பெந்தகோஸ்தில் தான் மாற்றி விட்டுட்டு நம்ம பெந்தகோஸ்தில் அது பணம் இருந்தால் பரலோகராஜ்யம் போக மாட்டான். நான் சொல்லுவேன், பணம் இல்லைன்னா எல்லா பாவம் செய்வான். 100% பேர் நாள் பார்க்குறான், பிசாசுக்கு பார்க்குறான். ஏன்? பணத்துக்காக தான் பார்க்குறான். பணம் பூர்ணமாக செழிப்பாக அவனுக்கு இருந்துச்சுன்னா அப்படிப்பட்ட ஒரு பாவத்துக்கு அவன் போக மாட்டான். ஏமேன். நிறைய பேர் சின்ன சின்ன பிள்ளைகளை கொண்டு போய் பிசாசுக்கு பார்க்க போகிறாங்க. ஏன்னா நல்ல ஆஸ்பத்திரி கொண்டு போகிறதுக்கு அவன்கிட்ட 50,000 ரூபா கிடையாது, இங்கே கொண்டு போய் 200 ரூபா கொடுத்தா சரியாகுன்னு சொல்லிட்டு இங்கே போகிறான். எல்லாவற்றையும் பணம் தான் தீர்மானம் பண்ணுது. லாசருக்கு தெரியும், இந்த ஐஸ்வர்யான வீட்டுடைய இந்த பொருளாதாரம் என்னை குடைச்சலை உண்டாக்கும், என் பொருளாதாரம் இல்லாதனால பல நெருக்கத்தினால எனக்கு குடைச்சல் உண்டாக்கும். என் குடைச்சல்களில் யாரையும் கெடுக்காமல், பொறாமை இல்லாமல், களவு செய்யாமல், எந்த இச்சையினாலும் யாரையும் எதையும் பிடுங்கி தின்னாமல், எனக்கு அவனாட்டு இறக்கம் பார்த்து தந்தால் சாப்பிடணும் இல்லாமல் நான் ஒரு காலம் அவனுடைய வாசல் படியை தாண்டி அதை எடுத்து தின்னும்படிக்க நாயை துரத்த மாட்டேன்ட்டான். நாய்க்கு போடுற துணிகைகள் அது எனக்கு அவனாட்டு இருதயத்தில் உண்டாக்கி, தேவனுடைய இருதயத்தில் பேசி, எப்படியாவது இந்த ஐஸ்வர்யவன் எனக்கு சாப்பாடை போட வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்தால் ஒழிய அந்த சாப்பாட்டை திருடி தின்ன மாட்டேன்னா அவன் கிடைக்கல, செத்து போனான், பரலோகராஜ்யத்துக்கு போயிட்டான். இப்படித்தான் போனான் இல்லாமல் அவன் ஏழையா இருந்தனால போல. அவன் 10 கட்டளை அவன் நெருக்கத்திலையும் நொறுக்கத்திலையும் அவன் நிறைவேற்றினான், அதனால அவன் போயிட்டான். ஆமென். நம்ம ஆவிக்குரிய மனுஷன் நம்ம அப்படி கிடையாது, இப்போ கூட கிடையாது, நிறைய பேர் கிடையாது, 100% கிடையாது. இங்கே அடுத்தவன் எப்படியாவது களவாங்கலாம், எப்படியாவது புடுங்கலாம், எப்படியாவது நெருக்கத்தில் எதை பொய் சொல்லலாம், எதையாவது கிண்டி விட்டுடலாம். ஆமென். நான் சொல்லுவேன், பரலோகராஜ்யம் ஈஸியான வழி அல்ல, அதை ஈஸியாக ஆக்கும்படிக்காய் மனுஷனுக்கு தேவன் ஐஸ்வர்யத்தை தந்திருக்கிறார். இந்த ஐஸ்வர்யத்தை எப்படியாவது பெற்றுக்கொண்டு, பாவம் இல்லாமல் பெற்றுக்கொண்டு, நீங்கள் ஐஸ்வர்யத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நான் சொல்வேன், 100க்கு 100 பாவம் உங்களுக்கு வேலை செய்யாது. ஆமென். உங்களுடைய பாவத்தை தீர்மானிக்கிறது உங்களுடைய பணமே அல்லாமல் வேற ஒன்றும் கிடையாது. காசு சம்பாதிக்கிற அளவுக்கு விசுவாசத்தில் வளர்ந்து விடுங்கள். நான் சொல்லுவேன், லாசர் காசு இல்லாமலும் அவன் தேவ சத்தியத்தில் வாழ்ந்தான். அப்படி எல்லாரும் வாழ முடியுமாங்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். அவன் வாழ்ந்தான், அவனோட தேவன் இருந்தார், அவன் அப்படி செஞ்சான். நம்மளோட தேவன் பூரணமாக இந்த அளவுக்கு இருக்கிறாருன்னா கிடையாது. தேவன் அதனால் நல்ல வசனங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறாரு. நீங்கள் இந்த உலகத்தில் பாவத்தில் விழுந்து விடக்கூடாதபடிக்கு உங்களுடைய நன்மைகளை நீங்கள் தேவனுடைய பரிசுத்தத்தினால் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அது உங்களை அதிகமாய் பாதுகாக்கும். அப்போ தெரியுது, பாவம் அல்ல, ஒரு பணம் அல்ல நம்மளை பாதாளத்துக்கு கொண்டு போகிறது, பாவமே பாதாளத்துக்கு கொண்டு போகுது. பரலோகராஜ்யத்துக்கு கொண்டு போகிறது பணம் அல்ல, நம்மளை தடை பண்ணுறது பரிசுத்தமே பரலோகராஜ்யம் கொண்டு போகுது. பாவமும் பரிசுத்தம்தான் நம்மளுக்கு ஜீவனையும் அழிவையும் தீர்மானிக்கிறது அல்லாமல் ஏழையோ பணமோ இங்கே தீர்மானிக்கிறது கிடையாது. ஆமென். ஒரு அற்புத விதமான ஒரு காரியத்தை சொல்கிறேன் நான். அதனால் பிரசங்கம் கேட்க எப்போ வந்துடும், ஆராதனை வெள்ளனே வந்துடும். அந்த பிரசங்கத்தில் சின்ன சின்ன கருத்துக்கள் என்னை பெரிய மனுஷனை மாற்றிவிடும். ஆமென். சின்ன சின்ன கருத்து தான். ஆனால் நான் அப்படி கிடையாது. ஒரு பிரசங்கத்தை கேட்பேன், சின்ன கருத்து தான் இருக்கும், முழுக்க கேட்பேன். நான் அப்படியே கேட்டிருப்பேன். இது போட்டுருவேன், நான் ஹெட்ஃபோன் போட்டு, முன்னாடி சிப்பு போட்டு இந்த டிவி இந்த பெரிய மொபைல்லாம் வரக்கு முன்னாடி அது கொண்டு சொல்லுவாங்க, பேர் மறந்து போச்சு, அதில் மெமரி கார்டை பாய்ச்சி பெருசாட்ட வச்சுட்டு டேப் உள்ள ஹெட்ஃபோன் போட்டால் ஒயிட்டாக இருக்குது, அது கொண்டு சொல்லுவாங்க.
கடன் ஓட்டே இருக்கும். நூற்றுக்கணக்கான பிரசங்கங்கள். இந்த உலகத்தை விட்டு தனியாக பிரிஞ்சு நிற்கணும். என்ன செய்கிறதுக்கு? நல்ல வேத வசனத்தை நானும் எல்லாரும் மாதிரி பாட்டு கேட்டிருந்தவங்களேன் இங்கே படுக்க வேண்டியதுதான். எல்லாரும் நானும் அந்த பாட்டு கேட்டுட்டு பழைய கெட்டுப்போன அந்த உபதேசத்தை கொண்டு நாம் எல்லோரும் வெள்ளைக்கு மாறுவோம், நாம் எல்லோரும் நகை கலட்டுவோம், இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லையா? இந்த உலகத்தில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. கேன்சர், கிட்னி ஃபெயிலியர், பிரெயின் டியூமர், ஹார்ட் பிரச்சனை, கிட்னிக்கு கீழே இருக்கிறது அந்த மோசன் குழாய் பிரச்சனை, பல்லு டொக்குன்னு விழுந்துருது, திடீர்னு கண்ணு மங்கிறது, கல்லீரல் காணாமல் போயிடுது. என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஊழியக்காரங்க யாரும் டாக்டரா இலவச இணைப்பு கொடுக்குறாங்களா? கிடையாது. அரசாங்கம் இலவச இணைப்பு கொடுத்து அங்கே வந்து ஆவிக்குரிய ஜனங்கள் நிரப்பிட்டான் சபையை. அங்கே நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்களா? போனால் பாருங்கள், ஆவிக்குரிய ஜனங்கள் 75% பேர் இருக்கிறான். உலகத்தை அங்கே போகிறது கிடையாது. அவனுக்கு அம்ஸுக்கு போகிறான். ஆவிக்குரியவங்களுக்கு ஆசாரி பள்ளம். நீங்கள் பார்த்துருக்கீங்க, நீங்கள் போய் பார்த்துருக்கீங்களா? ஆவிக்குரிய பாஸ்டர் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, ஆசாரி பள்ளம் ஆஸ்பத்திரியில் போயாச்சுன்னா ஆவிக்குரிய பாஸ்டர் ஃபுல்லாக போயிடுறான். அவங்களுக்குலாம் அலோடு. பார்க்குற நேரம் தான் போக முடியும். இவங்க எப்படி ஒரு 10-45% ஆவிக்குரிய ஜனங்கள் அங்கே கிடக்குது. பாஸ்டர் அங்கே சபை பாஸ்டர் அவங்க தான் போதிச்சு விட்டாங்க. பணம் முக்கியம் கிடையாது பிரதர் சிஸ்டர், நம்மளுக்கு ஆசாரி பள்ளம் கிடையாது, படுத்துக்கலாம். அங்கே நான் வருவேன். காசு என்ன செய்யுதுன்னா என்னை பாவத்திலிருந்து கட்டுப்படுத்துகிறது, என்னை பிசாசு தன்மையிலிருந்து என்னை கட்டுப்படுத்துகிறது. எப்படின்னு கேளுங்களேன். ஒரு சாட்சியோடு முடிச்சிடுறேன். இந்த சபைக்கு ஒருவர் வந்திருந்தார். ஒரு 3 வாரம் சாட்சி சொன்னார், பாடுவார். அவர் வர்றதுக்கு முன்னாடி எங்கே இருந்தான்னா, நான் ஒரு பையன்ட்ட சபை விசுவாசிட்டு கேட்டேன், இவரை நீ எனக்கே பார்த்துருக்கேன். அப்போ அவன் சொன்னான், எல்லா பிராண்டி கடைக்கு முன்னாடி படுத்து கிடப்பார். எப்படா தெரியும்? நாங்களும் அப்படி தலை சொரிஞ்சான். எப்போ நாங்களும் அப்போ எப்போ சித்தப்பா போவோம்ல, அப்படி போட்டு வரும்போது அப்படி லைட்டாக பார்த்தோம். எப்படா எல்லா பிராண்டி கடையிலும் பார்த்தேன் ஆட்கள். நாங்கள் அவர் வந்து எல்லா பிராண்டி கடையிலும் தைரியமாக குடித்து படுத்து கிடப்பார். நாங்கள் ஆட்கள் இருக்கிறத கண்டு மாறி மாறி ஓடிட்டுருப்போம். அதில் நான் எங்கெல்லாமோ ஆட்கள் பயந்து போகிறோமோ அங்கெல்லாம் அவர் வந்து படுத்து கிடப்பார். போதலைன்னார். திடீர்னு சபைக்கு வந்தாப்புல. நானும் கொஞ்சம் தீர்க்கதை சொன்னேன். வயிற்றில் இருக்க கட்டி போயிட்டு, வலி போயிட்டு, அல்சர் போயிட்டு நல்லாயிட்டான். ஒரு நாள் வீட்டுக்கு போய் பார்த்தேன். சாவறதுக்கு என்ன வெட்டு வெட்டினானோ அதே வெட்டு தான் வெட்டினான். அப்படி இப்படி வெட்டினான். போக்குத்தான் போல தெரிஞ்சுருந்தேன். நானே பயந்துட்டேன். இருந்தாலும் ஒரு ஜெபம், இயேசுவி நாமத்தில் எந்திரிச்சு சரியாயிட்டான். அப்புறமா இங்கே வந்து சாட்சி சொன்னான், குடிக்கையில் கொள்ளையில் சரியாயிட்டான். அப்புறமா கடைசியில் அவனுக்கு ஒரு திரும்ப சொன்னேன், உன் காலில் ஏதோ அடிபடுன்னு. பல வருஷமாக ஏங்கிட்டு இருந்த இது வேலை, நல்ல பொருளாதாரம், வீடு ஃப்ரீ, நல்ல சாப்பாடு எல்லாம் ஃப்ரீ, நல்ல பொருளாதாரம், நல்ல சாப்பாடு கிடச்ச உடனே வேலைக்கு அந்த தீர்க்கதரிசி வேலையை கொண்டு போச்சு. வேலைக்கு சேர்ந்துட்டான். வாரம் 7000 மிச்சம். ஒரு நாள் வேலையை விட்டாலும் 1200 1300 குறைஞ்சிருது. இந்த பொருளாதாரம் இனி இவ்வளோ பெரிய பைசா எனக்கு கிடைக்காமல் போய்விடுமே அப்படின்றதுக்காக கூடியே கட்டுப்படுத்திட்டான். பொருளாதாரம் அந்த ஏக்கம் உள்ளே வந்த உடனே இந்த பொருளாதாரம் இனி என்னை விட்டு போயிருமோங்கிற பயத்தில், இந்த வேலை என்னை விட்டு இனி வெளியே போயிருமோங்கிற பயத்தில், இந்த வேலை போனால் இந்த பணம் போயிடும், பணம் போனால் எனக்கு நன்மைகள் நடக்காதுங்கிற பயத்தில் கூடியே டவுன் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ நான் சொல்கிறேன், பொருளாதாரம் எங்கே வேலை செய்து பாருங்களேன். என் நன்மைகளை பாவம் பிரித்து கொண்டு போய்விடுங்கிற அந்த பயம் அந்த நன்மைக்காகவே பாவத்தை கட்டுப்படுத்திடுறான். அவன் பொருளாதாரம் எப்படிப்பட்டதுன்னு, பைசா ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டதுன்னு, அது என்னை விட்டு போகக்கூடாதபடிக்கு என்னை வளைக்கிறது, ஒரு கூண்டுக்குள்ளாக கொண்டு வருது. உதாரணத்துக்கு நான் இருக்கிறேன், எல்லா ஊழியக்காரங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு நல்ல வருமானம் பார்க்குறோம், காணிக்கை வருது, நிறைய பேருக்கு தசமம் கொடுக்குறாங்க, நிறைய பேர் பணம் கொடுக்குறாங்க. இந்த பொருளாதாரம் எங்களை விட்டு இனி விலகி போகக்கூடாது என்பதற்காகவே நாங்கள் எங்களை கூண்டுக்குள்ளாக வைத்து கட்டுகிறோம். அதுதான் பொருளாதாரத்துடைய மகிமை. நீங்கள் அந்த டேஸ்ட்டை பார்க்கல, உங்களுக்கு அது அதிகம், நீங்கள் என்றதை பார்க்கலாம் அதிகமாய் உங்களுக்கு பொருளாதாரம் வந்தால் உங்கள் பாவத்தை எல்லாம் இந்த பொருளாதாரத்திற்காக களைந்து போட்டு விடுவீர்கள். இது என்னை விட்டு போயிட்டுன்னா என்னால் சாப்பிட முடியாது, கோட்டு போட முடியாது, கார் வாங்க முடியாது, நல்ல வீடு வாங்க முடியாது. இந்த எண்ணம் என்ன ஆகுது, இந்த நல்ல ஆசைகளை இந்த பாவம் கெடுக்கிறதா இருக்கிறனால நான் பாவத்தை கெடுத்துட்டு நல்ல ஆசையோடு வாழ்ந்துடுறேன். ஐஸ்வர்யம் அற்புத விதமானது, அது உங்கள் பாவத்தை எல்லாம் கட்டுப்படுத்திடுது. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஐஸ்வர்யம் அளவு கடந்த அற்புத விதமான ஒரு விஷயம்.
ஐஸ்வர்யம் பாவம்னு தேவன் ஐஸ்வர்யத்தை இந்த பூமிக்கு உண்டாக்கி தந்திருக்க மாட்டார். அது பாவம் இல்லை என்று தான் உண்டாக்கி தந்தார். மனுஷனும் அதை பாவம் ஆக்கிட்டான். எது பாவம்? மனுஷனுக்குள்ளாக பாவங்கிற சக்தி ஆத்மாவோட ஒட்டி கொண்டிருக்குது. அது நீங்கள் பைசா இருந்தாலும் உங்களை பாவம் செய்ய வைக்கும், பணம் இல்லாதிருந்தாலும் பாவம் செய்ய வைக்கும். நம்மெல்லாம் சொல்கிறோம் பாருங்க, பணக்காரன் பாவம் செய்கிறான் அப்படின்றாரு. நான் இங்கேருந்து கன்னியாகுமரிக்கு போவேன். அவங்க ஊர் எண்டு வந்த உடனே இடை சைடு லெஃப்ட் சைடு வாக்க ஒரு கார்னரில் போட்டிருப்பாங்க, அந்த குழுவம் வச்செல்லாம் போட்டிருப்பாங்க. முதல் நாள் பார்த்தா 2 பேர் தான் இருப்பாங்க. அடுத்த வருஷம் பார்த்தா 7 பேர் இருப்பாங்க. என்னடா கேட்டால் எல்லாம் ட்ரெஸ் இல்லாமல் ஓடிட்டே இருக்கும். எப்படா கல்யாணம் கட்டினேன்? அச்சா புச்சா கிச்சா புச்சான்னா ஓகே போயிட்டா. கல்யாணம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பிடிச்சிருந்தா மாதிரி கட்டிடுறான். அடுத்த ஒன்று செத்துறது, அவனுக்கு டைவர்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அடுத்த ஒன்று கட்டிடுறான், வாழ்ந்துடுறான். ஏமேன். அப்போ காசு இருக்கிறவன் அங்கே கூடியிருந்து பாவம் செஞ்சுட்டு இருக்கிறான் கிடையாது. எது பாவம் செய்ய வைக்கிறேன்? எனக்குள்ளாக பாவ ஆவின்னு ஒன்று இருக்குது. என்னை பாவம் இருக்கிற இடத்துக்குலாம் என்னை கூட்டு போதே ஒரு ஆவி அது இருக்குது. இந்த ஆவிதான் என்னை பாவம் செய்ய வைக்கிறது அல்லாமல் பைசா என்னை பாவம் செய்ய வைக்காது. அது என்னை பாவத்திலிருந்து கட்டு போடுது. ஆமேன்னு சொல்லுங்களேன்.